போன பையன் என்ன பார்த்த ஒரு பொம்மனாட்டி ஆளுக்குள்ள முன்ன பின்ன குடவை விலகு செய்யும். அது எப்படி சொல்லணும்? எப்படியா சொல்லணும்? ஏமா குடவை விலகுது கொஞ்சம் இழுத்து மூடுமான்னு அந்த மொட்டை கொஞ்சம் போட்டு அப்படி விட்டா பல்லு பலான்னு போயிருக்கு. சரியா போச்சா? சரியா? யாரும் யாரும் சொல்ல பாக்கணுமா? ஆனா நீ கஷ்டப்படாத, நானே தூக்கி காட்டுறமா. நீ ஓம் சக்திக்கு மாலை மட்டும் தான் போடுவ. என்ன மேல சாமிக்கு தெரியா பையா என்ன ஏக போகமா நீ தொட்டினா அந்த வந்த சாமி கூட எந்த பக்கம் போச்சுன்னு தெரியல. எப்ப மழையே அப்படியே பச்சே போய் காட்டுக்குது. உனக்கு சாமி வந்துச்சு, எனக்கு சாமி வந்துச்சு. எதுக்கு நீ பேண்ட கழுத்துல உள்ள இருக்கு? ஏய் தம்பி, நானே கழட்டினா. என்னன்னா? இது சாமி ரொம்ப சக்தி வாய்ந்த சாமிடா. என்ன சாமி? ஆமா. என்ன சாமி? இனிமே எத்தனை சாமி குதி கொண்டு இருக்கு தெரியுமா? என்ன சாமி? இனிமே 5 சாமி குதி கொண்டு இருக்குதுடா. 5 சாமி குடி கொண்டு இருக்குதுன்னு. அதே. என்ன சாமி? அப்படி என்ன சாமி பேரே நான் சொன்னேன்னா அதை நீ திருப்பி சொன்னீனா உனக்கு குஞ்சி வாழைப்பழம் அழுகிற மாதிரி அழுகி போயிடும். ஆனா சாமி அது ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு ஒப்படைச்சு வச்சிருக்கிற 2-3 பேருக்கு. அதனால என் சாமி பேரே திருப்பி நீ சொல்லக்கூடாது. நான் சொல்றது இல்ல. என்னன்னா சாமி சொல்லட்டா? என்ன சாமி? என் மேல முன்ன வந்து இறங்குனதுடா தம்பி. சாமி என்ன சாமி ரொம்ப பச்சை உடம்பு உழுக்குமுன்னா சாமி. என் மேல வந்து இறங்குனது டோல் டக்கரி மாரியம்மாடா. மாரியம்மா? டோல் டக்கரி மாரியம்மா. ஆமா. சரி, 2வதா வந்த சாமி என்ன தெரியுமா? அல்லால் புலால் ரங்கம்மாடா. அல்லால் புலால் ரங்கம்மா. அல்லால் புலால் ரங்கம்மா சாமி பேரு. நீங்களும் கும்பாசம் பண்ணணும் சீக்கிரம். அல்லால் புலால் என்ன சாமி பேர் என்ன சொல்லு? அல்லால் புல்லால் 1. ஐயோ பாத்து குஞ்சாட்டி பண்ணு. ஐயோ போறீங்க. ஐயோ ஐயோ. நான் இதுக்கு என்ன மறந்து என்ன புண்ணியம் மறந்தா? இதுக்கு என்ன புண்ணு சொல்லியா? மறந்தா? உண்மையா மறந்தா? ஆமா. நீ சுருக்கு போட்டு சாவணும். சுருக்கு போட்டு செத்து போயிடுற ஒண்ணு நல்லா போயிரு முழுசா. ஏமா 3வது சாமி ஐயா? 3வது சாமி கேட்டினாடா வந்த சாமிங்களே. சாமி வந்த சாமிலே இது சக்தி வாய்ந்த சாமிடா. என்ன சாமி? வந்த சாமிலே ஆக்ரோஷமான சாமிடா. அந்த சாமி வந்துருச்சுடா குஞ்ச இருக்காம யாருடா குஞ்சினா கோழி குஞ்சு தானே. 3 அர்த்தத்துக்கு கோழி குஞ்சு. இது மேல 3வது வந்துருக்குது புல்புல் மாதிரி. புல்புல் மாதிரி. புல்புல் மாதிரி. ஆமா. பீகாட்ல தெங்கின்றது. புல்புல் ரங்கியா பீகாட்ல தெங்கியா. 4வதா வந்த சாமி. 4வது என்ன? 4வதா வந்த சாமி. சாமி எப்படி ஆச்சுங்கறாப்பா? ஆமா, அவதான் வந்து நீர் போட்டு புடிச்சான். சரி, 4வது வந்து சீல முடிச்சு மாரியம்மாடா. சீல முடிச்சு மாரியம்மா. ஆமா. சீலலே முடிச்சுக்கிறது ஆமடியானே. 5வதா வந்த சாமிடா. எல்லா சாமிக்கும் மூத்த சாமி இதுதான். மூத்த சாமி. மூத்த சாமிடா. சக்தி வாய்ந்த சாமி. அந்த சாமி கண்ணால பார்த்தாலும் சரி வாயால சொன்னாலும் சரி அவன் வாழ்க்கையே அப்படியே போயிடும். நான் சொல்ல மாட்டேன். சாமி பேர் சொல்ல மாட்டேன். அந்த 5வது சாமிடா தம்பி. 5வது சாமிடா. சாமி நிக்கிறதுக்கு இப்பதான் வந்து அடிக்கு ஒரு கலப்புறமா அடிக்கு ஒரு எலுமிச்சை பழம் வைக்குவாங்களே அந்த மாதிரி இப்பதான் வந்து விக்கிறான். ஆமாமா.
அஞ்சாவதா வந்த சாமி என் மேல ஜவுக்கு மாரியாமாடா பையா, ஜவுக்கு மாரியாமாடா தம்பி, ஜவுக்கு மாரியாமாடா. கொஞ்சம் கொஞ்சமா ஜவுக்கு வருமா, கொஞ்சம் கொஞ்சமா எதுக்குடா இது? என்னடா அப்படி என் மேல 5 சாமிக்கு இது. என்னை தொட்டு பேசக்கூடாது, என் பக்கம் வரக்கூடாது, என்னை வா போச்சு சொல்லக்கூடாது. அப்படி ஒதுங்கி ஓரமா நிக்கிறா புண்டா என் மகனா. கல்யாணம் பண்ணா கூட தகுதி இல்லை உனக்கு. சாமி நான் பிடிச்சா அப்படி கப்பிடிச்சு போயிட்டு சாமி கையை தூக்கி ஆடி சாமி, கையை தூக்கி ஆடி சாமி. யார் முன்ன 7 ஜென்மத்துக்கு வராது இவனை பண்ணவன். அப்படிதான் ஆகி போச்சு. சாமி அடிக்கடி படம் எடுக்க கொஞ்சம் முட்டா. தம்பி என்னடா பண்ற? உன்னை பார்த்தா என்னை பார்த்தால் மாமா ஒரே வாகனம் சின்னதா அண்டி புட்டி ஜானிக்குன்னு முள்ளு பாராய் போயிடும். ஜானிட்டா கொண்டாட்டி இருக்கிறாரா கேட்டு அப்படி யாரும் இல்லைன்னா உனக்கு ஒரு நாளா நான் பொண்டாட்டியே வரையா. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு யாரும் சொல்லுவாங்க. 150 காத்தாளிக்கு வாங்கிக்கிங்க என்ன கேட்டு. பாப்பா என்ன கேக்குற? பொண்டாட்டி இருக்கிறாளா இல்லையா? நான் கேக்குறவா சொல்றானா சொல்றேன். காது நான் சோட்டு போய் கல்யாணம் ஆயிடுச்சு யாரும் சொல்லுவாங்க. ஆசைப்பட்டு கேக்குறேன் தம்பி. எனக்கு ஆம்பளையா மாதிரிலாம் யாரும் கிடையாது. ஆனா கம்மியா சின்னதா சின்னதா ஒரே ஒரு 40 மினிட்கார மாதிரி மட்டும் தாங்கிறாங்க. ஆனா ஊரை ஒத்தோட அறிவே வீண் வார்த்தைகள் வேண்டாம். நாடகம் என்றால் நகைச்சுவை சிறிதளவு. நகைச்சுவை இல்லைன்னா நாடகம் எப்படி இருக்கும்? என்ன மட்டும் போனா ஏன் திடீர்னு சேக்கடிச்சு ஏற்கனவே சேக்கடிச்சு விழுந்து போன மாதிரி தாங்கிற. கருப்பா இருந்தாலும் பொறுப்பாக்குது எல்லாமே. மனங்கட்ட நாய். சரிமா நகைச்சுவை இல்லைன்னா நாடகம் எப்படி இருக்கும்? சப்புன்னு இருக்கும். அதனால வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். சிரிப்பதற்காக சில வார்த்தைகள் தவறுதலாக இருந்தால் இருவரையும் மன்னிக்க வேண்டும். தெய்வீக திருச்சபை அறியால் தொற்றுமை தன்னம். யார் என் நாட்டை சேர்ந்தவள், என்ன காரணம், எதற்கு வந்திருக்கிறேன் சொல்லணும் இல்லையா? சொல்றேன்.
அப்படி இருந்தால் என் பேர் என்ன தெரியுமா? என் பேரோ முத்துமோகனி. முன்னே மோகனின்னு சொன்னாங்க இல்லையா? முன்னதாக வந்த ரூபம் அனைத்தையுமே சொல்லியிருக்கோம். ஆனா என் உண்மையான பேர் என்ன தெரியுமா? சாட்சாதி எம்பெருமான் வைகுந்த வாசன் ஏழுமலை ரகுராமன் ஹரிஹரி முருகரி அச்சுதன் மாயன் முகுந்தன் கேசவன் கோவிந்தன் கோபாலன் கண்ணன் நானே. அப்படி கண்ணன் என்று சொல்லிவிட்டேனே. இந்த தினத்தில் நான் எதற்கு பெண் ரூபம் வந்திருக்கிறேன்? என் அத்தை மகனாகப்பட்ட அர்ஜுனன் அனுதினமும் மாமா மாமா என்று சொல்லிக்கொண்டு என் பின்னாடி சுத்தக்கூடியவன். அவன் இன்றைய தினத்தில் என்னையோ மறந்து தன்னையோ மறந்து அரகரா சிவசிவா என்று ஒரே நோக்கத்தோடு கையிலே மலைக்கு செல்கிறான். எதற்கு சாமி? தன் தாயாதிகளாக விலகக்கூடிய துரியோதனாதிகளை ஜெயிக்க வேண்டும். அன்று நாள் தன் தேவியாக விலகக்கூடிய பாஞ்சாலி அம்மனுக்கு விரித்த கூந்தலை நான் முடிய வேண்டும். தன் அண்ணாவாக விலகக்கூடிய தர்மராஜாவுக்கு அரச முடி சூட்ட வேண்டும். இன்னொரு அண்ணா இருக்கார் இல்லையா? பீமசேனன். அவர் அன்று நாள் வைத்த சபதம் அள்ளிய ஜனம் கையால் குடிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரே நோக்கத்தோடு அரகரா சிவசிவா என்று கையிலே மலைக்கு செல்கிறான். அவன் குணம் எப்பேற்பட்ட குணம் தெரியுமா? ஆத்து மணலை ஒரு குடி வாரி ஒன்னொன்றாக எண்ணி விடலாம். அவன் கூச்சி மரங்களை எண்ண முடியாது. இந்த விண்ணில் இருக்கும் நட்சத்திரத்தை அனைத்தையும் எண்ணி விடலாம். அவன் வப்பாட்டி மரங்களை எண்ண முடியாது. ஒரு உருளுக்கு சிலை கட்டி கொண்டிருந்தாலும் ஆனா பெண்ணா என்று ஆராயக்கூடிய குணமுடையவன் அர்ஜுனன் உன்ன போலவே. என்ன சொல்லாதே, நான் ஒன்னும் அந்த மாதிரி இல்லையா? லாக்கி இல்லையா? எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. ஆனா விட்டா அவர்தான் பண்ணி விட்டதே எனக்கு. அப்படி அவன் பெண்களின் மோகத்தில் மனமயங்கி திரும்பி வருகிறானா இல்ல ஒரே நோக்கத்தோடு கோவக்குறியோடு சிவபெருமனை நோக்கி செல்கிறானா என்று அவன் மனம் சோதிக்கவே இந்த ஆதிமாயின் பெண் ரூபமாய் வந்திருக்கிறேன். இந்த அழகை பார்த்து மயங்கவில்லை என்றால் இன்னும் பல அழகுகள் வரும். உன் கண்களை மூடிக்கொள். மூணு போ பாப்பா உதட்டுல மினுக்கு மினுக்கு மினுக்குன்னு மினுக்கு மினுக்கு அவ பல்லுக்கு அந்த வாய்க்கு நல்லா இருக்குடா பையா. நீ சண்டா லிப்டிக் அடிச்சு வந்துட்டடா. லிப்டிக்
குட்டியா ஆ. அது என்ன மேல பில்லு முடிச்சாட்டம் சுத்திரும் வை. ரோடு பாடுற வச்சுக்கிறாங்க. ஏதோ எரிஞ்சு சுத்தாட்டம் போறாங்க. பாருங்க, தொம்பை ரோடு பாடுற. அப்புறம் என்ன குட்டி? மையமா போய் அச்சாடா குட்டியா என்ன குட்டினா எனக்கு எழுது கொஞ்சம் 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 கொஞ்சமா காதல் காதல் காதலா நெஞ்சில என்ன மாமா அது எந்த கடையில விற்பாங்க எங்க விற்பாங்க எவ்வளவு நேரத்துல விற்பாங்க ஒரு 10 மணிக்கு மேல நைட் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா அது ஸ்டார்ட் ஆகும் அதே ஸ்டார்ட் ஆயிருமா சரி மாமா சரி அப்பா ஏய் அங்கெல்லாம் தொடக்கூடாது அதெல்லாம் பர்சனாலிட்டி பர்சனாலிட்டியா ஆமா அதுக்குதான் கேட் போட்டு சாத்திட்டு அதே மாதிரி புஷ் புஷ்னு பலூன் ஆட்டும் போது புஷ்குன்னு போது எல்லா பெண்களுக்கும் இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கும் இருக்குது அவங்களுக்கு இருக்கிறது இயற்கை உங்களுக்கு இருக்கிறது செயற்கை இருக்குதம்மா எங்களுக்கு மட்டும் எப்படி செயற்கையா இருக்கும் அவங்களது கல்லு மாதிரி இருக்கும் உங்களுக்கு சோபா சீட்டோட புஷ்ங்குது சரி உன்னை பார்த்தா எப்படி தெரியுமா நாங்க யாரும் மரம் இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க ஊம்பத்து போயிடா கொள்வாய் நீ பரவாக்கிற இடத்துக்கு என்ன ஊம்பத்து கூட்டு போறீங்க நீங்க அதுக்குதாமா பேச்சு கொடுக்குறாரு நீ குடிச்சியா என்ன குடிச்ச சரி யாரா குட்டி நீ என் பேருதான் மோகினி மோகினியா என்னத்துக்கு உள்ளத்துக்கு வந்துக்கிற உள்ளத்துக்கா நாய்க்கு எத்தனை வேலை வேணுமா ஆமா குடுக்குறியா ஆமா இப்படி திரும்ப நீ தான் குடுக்குறீங்க எல்லாரும் பார்த்து இப்படி வணங்க கும்பிடு நான் தான் என்னது மோகினி என்ன மோகினி ஜெகன் மோகினி ஓஹோ ஜெகன் மோகனுக்கு என்ன மேல பொட்டம் கட்டிக்கிறது சரி சரி அடுத்து வண்டிக்கு வந்திருக்கிறேன் ஆமா எனக்கு தெரியும் சரி பாப்பா
எங்க அம்மா செத்து போயிட்டாலும் நாங்க சாவுக்கு போய் வரலாம். இல்லடா, அவங்க அம்மா செத்து போயிட்டாலும் சாவுக்கு போய் வரலாம். கொட்டப்பக்கட்ட பாரு அப்படியே முறிஞ்சு போயிடும். அவதான் இவளை பெத்துவா. என்னடா அப்பா பாடி கருப்பு கருமாட்டுங்கிறது டேஸ்ட். என்னதுடா யார்கிட்ட பார்த்து சொல்ற குட்டி? என்னடா இது திரும்பிட்டுக்குமா ஒரு வாக்குல? என்ன பண்றது? ஒண்ணு ஊர் மேல விட்டுறதுல என்ன போறது? உங்க மாதிரி வாய்க்கிறத குத்து மட்டும் உழப்பா உங்களுக்கு. குட்டி ஊர் மேலாம் போகுது குட்டி. நைட்டு 1, பகல் 1, மத்தியானம் 1, வெடிகாலம் 1 சமாளிச்சுக்கிறேன். தம்பி நாங்களும் பல பேர்கிட்ட போனாலும் பத்தினியா வாழ்றவங்க. பல பேர்கிட்ட போய் ஊரா போனாலும் உத்தமையா வாழ்றாங்களா? ஆமாமா, பல பேர்கிட்ட போய் 10 வச்சு விட்டுருங்க ஐஸ். என்னது அவங்க நீ போறே அதுக்கு. சரி, என்ன பார்த்தா உனக்கு எதுனா? உன்னை பார்த்தாவா? என்னடா எம்மா மரட்டு போச்சாக்குமா இது? யாரட சொல்ற? சரி, என்ன பார்த்து என்ன சொல்றியா? அட சொல்றேன்.
உனக்கு தெரியாதா அவன் எப்படி எங்க தொட்டு தொட்டு பேசுறான் நீ கம்முன்னு இருக்கிறா போக்கு பாக்கணும்டா வாங்க இப்படி தொட்டு பேசிட்டானா நீ அதுக்கு மேல கேட்பாரு இன்னைக்கு மாறுங்கடா ஏழே சகல இப்படி தொட்டு பேசுறானா இப்படி தொட்டு பாக்க எல்லாம் ஆளாது தொட்டு தொட்டு பேசுறீங்க அந்த மாதிரி ரேஷன் கடை மாதிரி யாருனாலும் போய் வாங்கிக்கலாம் சரி பாப்பா இது ரேஷன் கடையில் இன்னும் பார்த்தா எனக்கு எப்படி தெரியுமா எப்படி இருக்கு சொல்றா இப்படி ஒரு பாட்டு ஆரம்ப மேய்ச்சி கலிந்திருச்சு கண்ணு குட்டி போய் மேய்ச்சிட்டு வரடா கொஞ்ச நேரம் சரி தம்பி கேட்ட மூடு நாய் தூந்துரும் உள்ள போடா எனக்கு நிக்கவே மாட்டேங்குது நிக்கல ஒரு சாலாட்ட முறுக்கம்பி போட்டு கூட்ட அடிச்சு கட்டமா சரி சரி இருந்தாலும் அதெல்லாம் போனால் போகட்டும் சரி எல்லாம் எழுப்பாங்க சாமி ஆட்டம் முடிஞ்சு போச்சு எல்லாம் எழுப்பாங்க காலையில முடிச்சு நானும் வீட்டுக்கு போய் படுக்கணும் ஏய் அதெல்லாம் கிடையாதுடா தவறு வார்த்தைகள் போனால் போகட்டும்னு சொன்னேன் சரி இருந்தாலும் அழகான திருச்சபை நாடி ஆமா. அடியால் தோற்றம் வாய்த்து தரணும் நான் யார் என்னுடைய பெயர் என்ன சொல்லணும் இல்லையா வனமோகினிடா மனமோகனியா வனமோகினிடா வனத்துல இருக்கிற மோகினியா ஆமா சரி, எதுக்காக எதுக்கு? இப்படி நான் வர வேண்டும் தெரியுமா சாட்சாத் எம்பெருமான் கண்ணன் நான் தான் ஏன்னா என்ன விஷயம் உனக்கே தெரியும் எனக்கு தெரியாமா ஆ? ஐயோ மைத்தோன்னு மச்சாங்க பாரு ஆமா. அந்த அர்ஜுனன் அவர் தவத்துக்கு போறாரு அவருடைய மனதை சோதிப்பதற்காக இந்த ரூபம் இது எதுவும் வெளியூர் இல்ல வெற்றி அவங்க பூச்சியாரு ஏய் தம்பி இருந்தாலும் இப்பொழுது கண்ணை மூடி திறந்தால் பல ரூபங்கள் ஒன்னா தெரியும்டா சரிம்மா மூடிக்கணும் அந்த கண்ணுக்குட்டி போய் குசுமா போய் அத்திய